வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர் அழகு அழகு மகாசங்கமம் சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. சக்திவேல் பாண்டியன் வீட்டு முன்னாடி போய் பேயாட்டம் ஆடி முடிக்கிறாரு. பாண்டியன் கதிருக்கு ஃபோன் பண்ணி அவர் அண்ணன் உங்கூட தான் இருக்காரான்னு கேட்க அவரும் ஒரு கட்டத்தில் ஆமான்னு சொல்லிடுறாரு. ஏண்டா நீ கடத்திட்டு போயிருக்கேன்னு சொல்றாரு. காலையிலக்குள்ள நீ என்ன பண்ணாலும் இங்க இருக்கணும்னு கண்டிஷன் போட்டுறாரு பாண்டியன். வெளியே போய் பேசிட்டு கதிர் ரூம்குள்ள வர்றாரு. கதிர் ரொம்பவே தளர்ந்து போய் நடந்து வர்றத பார்த்து என்னாச்சுன்னு கேக்குறாரு முத்துவேல். ஒன்னும் இல்லைங்கிறாரு கதிர். ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்குன்னு அவரு கேட்க ஏன் முகமா இல்லையே எப்பவும் போலதான் இருக்குங்கிறாரு கதிர். உங்க அப்பா ஏதாவது சொன்னாரான்னு முத்துவேல் கேட்க திடுக்குன்னு பாக்குறாரு கதிர். இல்லையே ஒன்னும் சொல்லலையேன்னு தடுமாறுறாரு. என்ன பிரச்சனை ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னு முத்துவேல் கேட்க உங்க தம்பி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல அவரும் மெதுவா எழுந்து உட்காந்து காலை கீழே விட்டுக்கிட்டு அவனா என்ன பண்ணனான்னு கேக்குறாரு அவரு. உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காரு. நீங்க தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னீங்கன்னு ஆஃப் பண்ண அதனால டவுட் ஆகி எங்க வீட்டுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு கதிர் சொல்ல லூஸாவன் நான் ஃபோன் எடுக்காததுக்கு உங்க வீட்டுக்கு எதுக்கு போய் சண்டை போடுறான் அப்படின்னு முத்துவேல் கேட்க சலிச்சு போய் நான் உங்களை கடத்திக்கிட்டு வந்துட்டேனா அப்படின்னு கதிர் சொல்ல அட அரலூசு பயலே அப்படின்னு தம்பியை நினைக்கிறவரு நான் வேலை விஷயமா போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேங்கிறாரு அவரு. நாம அன்னைக்கு ஊர்ல இருந்து கிளம்பணும்ல அப்போ உங்க தம்பியும் குமாரும் நாம கிளம்புனதை பார்த்துட்டாங்க அப்படின்னு கதிர் சொல்ல கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிற முத்துவேல் நீ சொல்லவே இல்லைங்கிறாரு. எதுக்கு உங்களை டென்ஷன் ஆக்கணும்னு சொல்லல அதெல்லாம் வச்சுதான் நான் உங்களை கடத்திட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என் கூட தான் இருக்கீங்களான்னு எங்க அப்பா கேட்டாரு அப்படின்னு கதிர் நிறுத்த என்ன சொல்லியிருப்பான்னு தெரியல ஆர்வமா பாக்குறாரு முத்துவேல். இன்னும் எத்தனை பேர்கிட்ட தான் நான் பொய் சொல்றது அதான் ஆமான்னு சொல்லிட்டேங்கிறாரு கதிர். உஃப் அப்படின்னு ஒரு அவசர பெருமூச்சு விடுறாரு முத்துவேல். உங்களை கூட்டிக்கிட்டு உடனே கிளம்பி வர சொன்னாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல சக்தி சும்மா இருக்க மாட்டானே ஏதாவது பண்ணுவானேங்கிறாரு அவரு. அதெல்லாம் பார்த்துக்கலான்னு கதிர் சொல்ல தேவையில்லாம பிரச்சனை நம்ம கிளம்பலான்னு அவரு மெதுவா எழுந்திருக்கிறாரு. என்ன விளையாடுறீங்களா இந்த நேரத்துல எப்படி கிளம்ப முடியும்ன்றாரு கதிர். கிளம்பலாம் இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல அதெல்லாம் நாம பார்த்துக்கலாம் அப்படின்றாரு கதிர். இல்ல கதிர் ஏற்கனவே ராஜி உன் மேல கோவமா இருக்கா உங்க வீட்டு ஆளுங்களும் உன் மேல கோவிச்சுக்க போறாங்க அப்படின்னு அவர் சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாரு கதிர். சொன்னா கேளு சக்தி சும்மா இருக்க மாட்டான். போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அது இதுன்னு ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணிடுவான் அப்படின்னு முத்துவேல் சொல்ல இதோ பாருங்க இப்போ அதை பற்றி யோசிக்கிற நிலைமையிலலாம் நீங்கள் இல்லை. இப்போ சுச்சுவேஷனும் அந்த மாதிரி இல்லை. இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அதுதான் முக்கியன்றாரு கதிர். வீட்டில் போய் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது இப்போங்கிறாரு கதிர். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவர் சொல்ல ஏதாவது எமர்ஜென்சினா நம்ம என்ன பண்ணுவோன்னு கதிர் கேட்குறாரு. நம்ம ஊர்லேயும் டாக்டர்ஸ் இருக்காங்க அங்கே பார்த்துக்கலாங்கிறாரு அவரு. ஆஹா இல்லை இந்த சூழ்நிலையில் நாம் கிளம்பி போகிறது சரியா இருக்காது அப்படின்னு கதிர் சொல்ல இல்லை ஊரில் அம்பட்டு நடக்கும்போது இங்கே இருக்கிறது தான் எனக்கு சரியா தோணலை. என் தம்பி பற்றி உனக்கே நல்லா தெரியும். அவன் யோசிக்காம ஏதாவது பண்ணி வச்சிருவான். என்னை பற்றி கவலைப்படாத நான் நல்லா தான் இருக்கேன். நாம கிளம்பலான்னு முடிவா சொல்றாரு முத்துவேல். இல்லை நான் என்ன சொல்ல வர்றேன் நான் கதிர் சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. கிளம்பலான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு கொஞ்சம் மிரட்டலாக சொல்ல கதிர் அமைதியாக பார்க்குறாரு. இல்லைன்னா அங்கே வெட்டு குத்துன்னு ஆயிடும் கிளம்பலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல கதிர் ரொம்ப யோசிக்கிறாரு. ரூம்குள்ள கோமதி மீனா ராஜு 3 பேரும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நான் வரும்போது ரொம்ப யோசிச்சேன். ஒரு ஹோட்டல்ல தங்கறத விட வீட்டில் தங்கறது ரொம்ப நல்லதுன்னு யோசிச்சாலும் ஆனா வீட்டில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோன்னு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனா பரவாயில்ல இங்க எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்காங்க. நீ வேற உங்க அத்தை மாமாவை பத்தி என்னென்னமோ சொல்லி வச்சிருந்தியே அது எப்படிடி உனக்கு மட்டும் எல்லாரும் கெட்டவங்களா தெரியுறாங்க அப்படின்னு கோமதி கேட்க நான் கெட்டவங்கன்னு சொல்லவே இல்லையேங்கிறாங்க மீனா. அவங்கெல்லாம் கொஞ்சம் டெரர் பீஸ்ன்னு தானே சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. இப்போ நானும் ராஜியும் தனியா வந்திருந்தா நிஜமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். வீட்டுக்கு பெரியவங்க ஒருத்தவங்க வரப்போயே இவங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல ஓ இருக்கும்னு பாக்குறாங்க கோமதி. ஏண்டி அவங்களெல்லாம் ஒரு வாரம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க மொபைல் ரிங் ஆகுது. பேச்சை நிறுத்திட்டு மொபைலை பாக்குறவரு ஏய் மாமா தாண்டி கூப்பிடுறாரு அப்படின்னு சந்தோஷமா ஃபோன் எடுக்கிறாங்க. ராஜிக்கு பயங்கர ஜெலஸ் ஆகுது. எனக்கும் ஃபோன் வர்றதில்ல
அக்காவுக்கும் ஃபோன் வர்றதில்ல. உங்களுக்கு தான் ஒரு நாளைக்கு 20 தடவையாவது ஃபோன் வந்துடுது அப்படிங்கிறாங்க ராஜி. லவ் பேர்ட்ஸ்ல 2 பேரும். அப்படிதான் இருக்கும்னு மீனா சொல்ல கடுப்பாகிற கோமதி, ஏய் கண்ணு வைக்காதீங்கடி, நானே என் புருஷன்கிட்ட எப்போவாவது தான் பேசுறேன் அப்படிங்கிற கோமதி கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு ரொம்ப ஸ்டைலா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கோமதி எப்படி இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்க ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு நல்லா இருக்கேங்கன்றாங்க கோமதி. எல்லாம் போன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையாங்கிறாரு அவரு. முடிஞ்சிருச்சுங்க, நாளைக்கு ராத்திரி இந்த நேரத்துக்கு கிளம்பிடுவோன்றாங்க கோமதி. அப்புறம் ஒரு விஷயம் நடந்து போச்சுடி, உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன், ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் வருத்தமும் சலிப்புமா சொல்ல கோமதி திடுக்குன்னு என்னங்க ஆச்சுன்றாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு கோமதி கேட்க, அதான் உன் அண்ணே நொன்னே சக்தி இருக்கார்ல, அந்த ஆள் புதுசா ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சிருக்காப்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல என்னவா அவருக்குன்றாங்க கோமதி. என்ன பிரச்சனைன்னு கேட்க பாண்டியன் சக்திவேல் வந்து பேயாட்டம் போட்டதையும் எங்க அண்ணனை கதிர் கடத்திட்டு போயிட்டான் அவர் கத்துனதையும் நாளை காலையிலக்குள்ள இங்க வரல எல்லாரையும் கொளுத்தி போடுவேன்னு அவர் சொன்னதையும் சொல்லி முடிக்கிறாரு பாண்டியன். கேட்க அதிர்ச்சியாகிற கோமதி கட்டில விட்டு அப்படியே இறங்கிடுறாங்க. ராஜியும் மடியில இருக்க தலைவணியை போட்டுட்டு அவ்வளோ சீரியஸா பார்க்க மீனாவும் கூட எழுந்து நிற்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க, அவருக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கும் பேசுவாரா எங்க அண்ணன்? ஏங்க கதிர் பெரிய அண்ணனை கூட்டிகிட்டு எங்கெங்க போயிட போறான் அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க கதிர்ன்ற பேரை கேட்ட உடனே அப்படியே பெட்டு மேல எழுந்து நிற்கிறாங்க ராஜு. ஏய் இவ ஒருத்தி கூட்டிகிட்டு இல்லை கடத்திக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு பாண்டியன் கத்த. என்னங்க சொல்றாரு கடத்திக்கிட்டு போயிட்டான்னு அப்படின்னு கோமதியன் கத்த. கடத்திக்கிட்டா அப்படின்னு மீனா கலங்கி போய் பார்க்க ராஜி அவ்வளவுதான் பயங்கர அதிர்ச்சியும் கலக்கமுமா இருக்காங்க. ஏண்டி சாப்பிட உட்காந்துருக்கேன், வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு ஐயோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு கத்துன்னு கத்துறாண்டி சாமி. அந்த ஆள் என்னென்னமோ சொல்லி கத்துறான், எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க நீங்க கதிர்கிட்ட பேசுனீங்களான்னு கேக்குறாங்க கோமதி. ஏய் நான் தான் பேசுனேங்கிறேன்ல, அவன் அவரை கூட்டிட்டு போனேன்னு தான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்ப அண்ணன் கதிர் கூடவா இருக்காரு அப்படின்னு கோமதி கேட்க, ஆமாண்டி அப்படின்னு பாண்டியன் சொல்ல ராஜி பயங்கரமான அதிர்ச்சியில இருக்காங்க. மீனாவை அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க. ஏங்க இல்லைங்க கதிர் எதுக்கு எங்க அண்ணனை கூட்டிகிட்டு போனானா அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் அதான் சொல்றேன்லடி, தலையும் புரியல வாலும் புரியல, என்ன நடக்குது எதுன்னு எதுவுமே தெரிலன்னு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, விடுங்க நான் உடனே இன்னைக்கு நைட்டே கிளம்பி வர்றேங்கன்றாங்க கோமதி. நீ பொறுமையா வா, நாளைக்கே வா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன் அம்பிட்டு தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என் பிள்ளைய கண்டதும் சொல்லுவாங்க, வாயில போட்டு மென்ன தின்னுவாங்க, இத பாருங்க என்ன சும்மா இருக்க சொல்லாதீங்க, நாங்க 3 பேரும் இப்ப ராத்திரியே கிளம்பி வர்றோங்கன்றாங்க கோமதி. ஏய் இவ ஒருத்தி ராத்திரியே கிளம்பி எப்படி வருவ அப்படின்னு பாண்டியன் கேட்க, நாங்க எப்படியோ கிளம்பி வர்றோம், நீங்க போனை வைங்க அப்படின்னு கோமதி காலை கட் பண்ணிடுறாங்க. ஏய் கோமதி இவகிட்ட போய் சொன்னேன் பாரு, சொன்னபடி கேட்குறவளா இவ அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஃபோனோட ஃப்ளிப் கவரை மூடி லாக் பண்ணி தூக்கி போடுறாரு பாண்டியன். அது வரலையும் எப்படியோ பொறுமையை இழுத்து பிடிச்சிட்டு நின்று இருந்த ராஜி என்னாச்சு தன்னை முன்னாடி வந்து நின்று கேட்குறாங்க. ஏய் அங்கே ஒரே 7:30 கூட்டிட்டாங்கடி, முத்துவேல் அண்ணனை கதிர் கடத்திக்கிட்டு போயிட்டானா, உன் சித்தப்பா வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு கோமதி சொல்ல, எங்கப்பாவ கதிர் ஏன் என்ன நடக்குது அப்படின்னு ராஜே பதட்டமா கேட்க, பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காராம், கதிர் பெரிய அண்ணனை கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறானா அப்படின்னு கோமதி சொல்ல, அப்ப கதிரும் அப்பாவும் எங்க போனாங்க அப்படின்னு பதறாங்க ராஜி. அதாண்டி யாருக்கும் தெரியல, அங்க இருக்கிற உன் மாமாவுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் தெரியல, வா நாம உடனே கிளம்பலாண்டி அப்படின்னு கோமதி சொல்ல, ராஜி ஒன்னும் புரியாம அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. ஏய் ராஜி இங்க பாரு, ரொம்ப யோசிக்காத, ஒரு பிரச்சனையும் இருக்காது, உன் சித்தப்பாவை பத்தி தெரியாதா, அவர் தான் எதையோ பெருசாக்கி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க மீனா. கலங்கி போயே பாக்குறாங்க ராஜி. இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாதுல்ல அப்படின்னு கோமதி சொல்ல, முடியாதத்த கிளம்பதான் செய்யணும் அப்படின்னு மீனா சொல்ல, வாங்க பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படின்னு கோமதி சொல்ல, சரிங்க தன்னு மீனா போறாங்க. ராஜி அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. ராகவன் லட்சுமி பாக்யராஜன் உட்கார்ந்துருக்க, கோமதி அவங்க கூட உட்கார்ந்துருக்காங்க. மலரும் மதியம் ரொம்ப தவிப்போடு பாக்குறாங்க. ஸ்ருதி சுரேஷ்னு ராகவன் எல்லாரும் அங்க உட்கார்ந்துருக்க, நாங்க பஸ் பிடிச்சே போயிருப்போம், காரெல்லாம் சொல்லியிருக்க வேண்டான்றாங்க கோமதி. வீட்டுல பிரச்சனைன்னு வேற சொல்றீங்க, இப்ப போய் பஸ் தேடிக்கிட்டு இருக்க முடியுமா, கார்லயே போயிட்டு வந்துருங்க அப்படின்னு ராகவன் சொல்றாரு. பாவம் சுரேஷ் தம்பியும் தேவையில்லாம எங்க கூட
ஊருக்கு வரேன்னு அடம் பிடிக்குதுன்றாங்க கோமதி. 3 பொம்பளைங்களை தனியா அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு லட்சுமி ரொம்ப நியாயமா கேக்குறாங்க. அப்படி இல்ல, அவரும் திரும்ப அம்புட்டு தூரம் வரணும்ல அப்படின்னு கோமதி சொல்ல, நான் பாத்துக்கிறேங்க, அதை பத்தி நீங்க எதுவும் யோசிக்காதீங்கன்றாரு சுரேஷ். கஷ்டம் பண்ண கோமதி சொல்ல, உடனே மலர், சுரேஷ் தனியா வர்றது கஷ்டம்னா அதையும் கூட போகட்டுமேன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஏங்க, ஏன் என்னை இப்படி கோத்து விடுறீங்கன்னு மதி பாக்குறாங்க. உடனே பாக்யராஜும், ஆமாப்பா நீயும் போயிட்டு வா, உனக்கும் ஸ்டடி ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு பாக்யராஜ் கேட்க, ஆமாங்கிறாங்க மதி. நானே போயிட்டு வந்துடுறேன்னு சுரேஷ் சொல்ல, நீ அழகுமதியையும் கூட்டிகிட்டு போயிட்டு வாடா, தனியா நீ மட்டும் சம்பந்தமே இல்லாம அங்க போய் இறங்குனா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு ராகவனும் கொஞ்சம் நியாயமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா இல்லப்பா அப்படின்னு சுரேஷ் ஏதோ சொல்ல வர, டேய் சரிதான் கூட்டிட்டு போடான்னுறாரு அவரு. என்ன உனக்கு ஓகேவா, வர்றியாங்கிற மாதிரி சுரேஷ் பாக்குறாரு மதிய. மதி தயக்கமா பாத்துட்டு இருக்க, சரி வான்றாரு. சரிப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவரு கிளம்புறதுக்கு உள்ளர போறாரு. மதி அப்படியே நின்றுட்டு இருக்க, மதி வா அப்படின்னு மலர் அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. மதியோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க, நான் இப்போ எதுக்கு தேவையில்லாம போறேன்னு எனக்கே தெரில அப்படின்னு மதி சொல்ல, வீட்டில் உங்க 2 பேருக்கும் தனியா பேசக்கூட டைம் கிடைக்கல. சுரேஷ் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம்னு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. டிராவல்லையாவது கொஞ்சம் மனசை விட்டு பேசுவீங்களேன்னு யோசிச்சேன், அதனாலதான் உன்னை இதுல கோத்து விட்டேங்கிறாங்க மலர். நல்லாவே இல்லை அப்படின்னு முகத்தை சுண்டக்காய் மாதிரி வச்சுட்டு வேற வழி இல்லாம பேக் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க மதி. எல்லாரோட லக்கேஜும் வெளியே வர கிளம்பிடுறாங்க. ராகவிய கையில தூக்கி கோமதி, நல்ல பாப்பா, நல்லா படிக்கணும் என்ன அப்படின்னு சொல்ல, குழந்தையும் சரின்றாங்க. அம்மா அப்பா பெரியவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் சரியா அப்படின்னு கோமதி கேட்க, சரின்றாங்க குழந்தை. இதை வச்சுக்கோ அப்படின்னு கோமதி கொடுக்க, உடனே மலர், அம்மா எதுக்குமா பணம்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, இருக்கட்டும் இந்தா வச்சுக்கோன்னு பணத்தை கொடுக்குறாங்க கோமதி. அடுத்து குழந்தை கன்னத்துல முத்தம் கொடுத்து இறக்கி விடுறாங்க. அடுத்து ராகவனை பார்க்க அவரும் லட்சுமியும் ஒரு மாதிரி கொஞ்சம் சங்கடமா தான் நிக்கிறாங்க. அண்ணே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க கோமதி. அவரும் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, இதுல என்னமா இருக்குன்றாரு. அக்கா அப்படின்னு லட்சுமியோட தோல்ல கைய வைக்க, அவங்களும் டக்குன்னு கோமதியோட தோல்ல கைய வச்சு லைட்டா அணைச்சிக்கிறாங்க. சந்தோஷமா வந்தீங்க, நிம்மதியா போறதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு லட்சுமி சொல்ல, எல்லாமே எங்க அண்ணனுங்க பண்ற வேலை, எதிர் வீட்லயே இருந்துகிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கோமதி ஸ்ருதியை பார்த்து, அம்மா சீக்கிரமே உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்ல, தேங்க்ஸ் ஆண்டிங்கிறாங்க ஸ்ருதி. நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்ல, அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. இங்கே பாருங்க, பொண்ணு கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடணுங்கிறாங்க கோமதி. கண்டிப்பாக கூப்பிடுவோங்கிறாரு ராகவன். நீங்கள்லாம் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும்னு மீனா சொல்ல, கண்டிப்பாக வர்றோங்கிறாரு அவரு. அண்ணே வர்றது மட்டும் கிடையாது, அந்த அவங்க அம்மா வீட்டில் போய் தங்கக்கூடாது, எங்கள் வீட்டில் தான் தங்கணும்னு உரிமையாக சொல்கிறாங்க கோமதி. கண்டிப்பான லட்சுமி லைட்டாக சிரிக்கிறாங்க. மலர் தான் பாவம் ரொம்ப ஃபீலிங்கோட பார்க்குறாங்க. கோமதி மலர்கிட்ட போய் கன்னத்தை தட்டி கொடுத்து, மலரு நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு ரொம்ப நல்ல மனசு, உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்பமா அப்படின்னு கன்னத்தை தருவி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. மலருக்கும் அழுக வந்துடுது, அப்படியே தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு மலர் சொல்ல, கோமதி கன்னத்துல லைட்டா தட்டி கொடுத்து, கண்டிப்பா எங்க ஊருக்கு வான்னு சொல்ல உம்மனு தலையாடுறாங்க. வரேன்னு அவங்க சொல்ல, ஏன்பா நீ ரொம்ப பொறுப்பான பையன், எங்களை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்ட அப்படின்னு கோமதி சொல்ல, பாக்யராஜ் லைட்டான சிரிப்போட நிக்கிறாரு. அப்போ வெளியே கார் சவுண்ட் வருது. கார் வந்துருச்சு, கிளம்பலாமான்றாரு சுரேஷ். கிளம்பலாம் அப்படின்னு கோமதி சொல்ல, மாமா வரேன் அப்படிங்க. சரிப்பாங்கிறாரு அவரு. வரேன் அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, மலர் இறங்கி வந்து ராஜி மீனா 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. சுரேஷ் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வர்றாரு. நல்ல பெரிய வண்டியாவே சொல்லியிருக்க, லக்கேஜஸ் எல்லாம் பின்னாடி கொண்டு போய் வைக்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி கார்ல ஏற ராகவனும் லட்சுமியும் கை கூப்பி வணக்கம் சொல்றாங்க. உங்களுக்கு லேடிஸ் எல்லாம் வண்டியில பின்னாடி ஏறிக்க, சுரேஷ் பேசஞ்சர் சீட்டு முன் சீட்ல உட்கார்றாரு. கார் கிளம்பி போக அங்க பாக்யராஜ், ராகவன், லட்சுமி, மலர், ராகவி, ஸ்ருதின்னு எல்லாரும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே வாசல்ல வந்து மீசையை தடவிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்காரு சக்திவேல். கூடவே அவரோட கொடுக்கு அதாங்க குமரவேலும் நின்றுட்டு இருக்காரு. ராத்திரி எல்லாம் தூங்கினாரா இல்லையான்னு கூட தெரியல. அதே மாதிரி எதிர் வீட்டுல சரவணனும் செந்திலும் வெளியே நின்று இருக்க, இவங்க 2 பேரும் அவங்கள முறைக்கிறாங்க. அப்பப்ப காலையிலேயே வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கத பாருங்கிறாரு சரவணன். என்ன சும்மாவே இவங்க ஆடுவாங்க, இப்ப லட்டு மாதிரி ஒரு பிரச்சனை கிடைச்சிருக்கு, சும்மா விட்டுருவாங்களா என்ன அப்படின்னு செந்தில் சொல்ல, கதிர் அவரை எங்க தான் கூட்டிட்டு போயிருப்பான் அப்படின்னு சரவணன் கேட்க, தெரிலண்ணே
நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு தலைவலி வந்தது தான் மிச்சங்கிறாரு செந்தில். பாவம், சென்னைக்கு போனவங்க இந்த பிரச்சனையினால பாதியிலேயே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அம்மா வேற டென்ஷனா இருப்பாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, அம்மா கூட தான் சுரேஷும் அவர் ஒய்ஃபும் வர்றாங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்கன்றாரு செந்தில். அப்படின்னு சரவணன் தலையாட்ட வருத்தப்படாதன்னுங்கிறாரு அவரு. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் ஏன் ரொட்டீனை நான் விடமாட்டேன்ற மாதிரி பாண்டியன் வாக்கிங் போயிட்டு கையில் நியூஸ் பேப்பரோட வீட்டுக்கு வர்றாரு. மவன் ஒரு கடத்தல் சம்பவம் பண்ணியிருக்கிறான். கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவும் இல்லாமல் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கிற, இதெல்லாம் உன்னால மட்டும்தான் ஏன் முடியும்னு சக்திவேல் வம்ப ஆரம்பிக்கிறாரு. யோ, அதான் கதிர் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, கொஞ்சம் கூட பொறுமையே இல்லையா உங்ககிட்ட அப்படின்னு பாண்டியனும் கத்த. சொன்ன மாதிரி என் அண்ணனை கூட்டிட்டு வந்து உன் பையன் ஒப்படைக்கலன்னு வச்சுக்க, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவேன், ஜாக்கிரதை அப்படிங்கிறாரு சக்திவேல். எங்க வேணா போங்க, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு செந்தில் சொல்ல, தப்பே பண்ணாத நாங்க இதுக்கு பயப்படணும்னு கேக்குறாரு சரவணன். ஏண்டா இலை, இந்த ஆள் கிடைக்கா, இந்த ஆளுக்கு பதில் வேற சொல்லிட்டு இருக்கணுமாக்கும், உள்ள வாங்கடா அப்படின்னு பாண்டியன் உள்ளரு திரும்ப, பசங்களும் கூட திரும்புறாங்க. கரெக்டாக ரோட்ல ஹாரன் சவுண்டு கேட்குது. எல்லாரும் அங்கே பார்க்க ஒரு கார் வந்து நிற்குது. கார்ல இருந்து மீனா முதல்ல இறங்க ஆர்வமாக பார்த்துட்டு இருந்த சக்திவேல், இதுங்க யாரா இந்த நேரத்தில் வந்து இறங்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கார் கிட்ட வந்தவர் திரும்பி வீட்டு பக்கமாக போறாரு. சுரேஷ் இறங்கி மற்றவங்களுக்கெல்லாம் கதவை திறந்து விடுறாரு. கோமதி, ராஜி, மீனான்னு எல்லாருமே பதட்டமாக இறங்கி வர சுரேஷ் ஒரே குழப்பத்தோட எதிர் வீட்டை இங்கேயே மாறி மாறி பார்த்துக்கிட்டே வர்றாரு. கூடவே கடகடன்னு மதியம் இறங்கி ஓடி வர்றாங்க. எல்லாரும் ஒரே அமைதியா நின்றுட்டு இருக்க மீனா தான் இது எங்களோட வீடு, அது ராஜியோட வீடுன்றாங்க. சுரேஷும் மதியம் அங்க பார்க்க அந்த மீசக்காரர் தான் ராஜியோட சித்தப்பா அப்படின்னு மெதுவா சொல்றாங்க மீனா. மறுபடியும் அவங்க 2 பேரும் அங்க பார்க்க சக்திவேல் முகத்தை வெடுக்குன்னு திருப்பிக்கிறாரு. யாருமா இது அப்படின்னு பாட்டி வடிவுகிட்ட கேட்க அவங்களும் தெரியலையாத்தாங்கிறாங்க. சக்திவேல் கடுப்பாகி, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும்னு, இது ரொம்ப முக்கியம் அத்தா, உனக்கு போய் விசாரிச்சுட்டு என்னன்னு கேட்டுட்டு வர்றீங்களா அப்படின்னு சக்தி சொல்ல, இவன் ஒருத்தன் அப்படிங்கிறாங்க பாட்டி. உங்க அண்ணன் ஏதாவது வாயை கிளறிக்கிட்டு இருப்பாரு, அந்த ஆள்கிட்ட எதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு, எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ உள்ளர வாங்குறாரு பாண்டியன். யோ, ஒரு நிமிஷம் அப்படின்னு சக்தி கையை தூக்கி சத்தமா கூப்பிட எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. புல்ல வளர்க்கறதுல தங்க பதக்கம் வாங்குற மாதிரி அப்படியே தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடுவல்ல, உன் உத்தம புத்திரன் இப்ப என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? எங்க அண்ணன் அவன் கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு கோமதியை பார்த்து சொல்றாரு அவரு. ஏய், தேவையில்லாம பேசாத, வாயை மூடிக்கிட்டு, அவரு உனக்கு மட்டும் அண்ணன் இல்லை, எனக்கு அண்ணன் தான் அப்படின்னு கோமதியும் கத்துறாங்க. ஓ, அம்புட்டு பாசமா உனக்கு? அம்புட்டு பாசம் இருக்க தொட்டுதான் இந்த வேலைக்கார பையில இழுத்துட்டு ஓடின போல இருக்கு அப்படின்னு சக்திவேல் கத்த. ஐயோ, அது 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் ஏன் அந்த கதையவே ஞாபகப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு கோமதியும் கத்துறாங்க. நீ என்ன சாதாரண விஷயமா செஞ்சிருக்க, ஒரு தலைமுறைக்கு மறக்க முடியாத செயலெல்லாம் செஞ்சிருக்க அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. பாட்டி டென்ஷன் ஆகி, ஏய் சும்மா இருடாங்கிறாரு. என் அண்ணனை உன் பையன் கடத்திட்டு போறதுக்கு முன்னாடி நீ ஏதோ திட்டம் போட்டு வெளியூர் போயிட்டு வந்துட்டு, அடடா அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா இப்ப? எல்லாம் சேர்ந்துதான் எங்க அண்ணனை கடத்தி வச்சிருக்கீங்களா? சொத்துக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா நீங்க அப்படின்னு கண்மூடித்தனமா கத்திட்டு இருக்காரு சக்திவேல். கோமதி டென்ஷன் ஆகி, யோ சும்மா சொத்துன்னு, அந்த சொத்து ரொம்ப முக்கியம்னா கேட்டு வாங்குறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல. ஓ, அப்படி வேற செய்வியோன்னு பாக்குறாரு அவரு. இந்த மாதிரி கேவலமான செயல்லாம் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு கோமதி சொல்ல. அதான் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கீங்களே ஒட்டு மொத்தமா சேர்ந்து. இங்க பாரு, உன் பையன் எங்க அண்ணனை எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறான் சொல்லி தொலைங்கிறாரு அவரு. ஐயோ, கொஞ்ச நேரம் அனுத்தாம இருக்கியா? நானே ஒண்ணுமே புரியாம தான் வந்திருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல. என் புருஷன் மாதிரி அப்படியே அந்த உலகத்திலேயே யாருமே இல்லைன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவியே, இப்ப என்னாச்சு அப்படின்னு ராஜிய கேவலமா பேசிட்டு இருக்காரு சக்திவேல். பாண்டியன் டென்ஷன் ஆகி, யோ நீ எல்லாம் என்ன மனுஷனா? சின்ன பிள்ளைகிட்ட எல்லாம் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற? இங்க பாரியா, கதிர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், எதுவா இருந்தாலும் அவன் வந்ததுக்கு அப்புறம் பேசி தொலை. சும்மா காலங்காத்தால வாளுன்னு கத்திக்கிட்டு சும்மா எதையாவது பேசிக்கிட்டு, டேய் போங்கடா போங்க உள்ளர அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு வா கோமதின்ட்டு போறாரு. வாங்க தன்னு ராஜியும் வந்து கூப்பிட மறுபடியும் சக்திவேல் திட்டிட்டு இருக்காரு. யோ போயா போ அப்படின்னு பாண்டியன் உள்ளர போக எல்லாருமே போறாங்க. வந்தவுடனே ஒரே வான வேடிக்கையா இருக்கு சுரேஷ்க்கும் மதிக்கும். அவங்களையும் வாங்க வாங்கன்னு உள்ளர கூட்டிட்டு போறாங்க எல்லாரும். உள்ளர வந்த பாண்டியன் உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்ல சுரேஷும் மதியம் சோஃபா கிட்ட போறாங்க. அரசி அப்படின்னு கோமதி கூப்பிட
அரசி வா அப்படின்னு சரவணனும் குரல் கொடுக்கறாரு. அரசியும் வேக வேகமா அவங்க ரூமை திறந்துட்டு வர்றவங்க, அம்மா வந்துட்டியா, அண்ணனை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தவங்க டக்குன்னு அங்க சுரேஷையும் மதியையும் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் தெரியும், முதல்ல வந்தவங்களுக்கு தண்ணி கொடுன்றாங்க கோமதி அப்படின்னு அரசி உள்ளர போறாங்க. சுரேஷும் மதியம் ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்க, சந்தோஷமா வர வேண்டிய உங்களை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட்டிட்டு வர வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு கோமதி சொல்ல அவரு ரொம்பவே அமைதியா பரவாயில்லங்கன்றாரு. இந்தாங்க அப்படின்னு அரசி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சுரேஷ் வாங்கிக்க தேங்க்ஸ்ன்னு மதியம் வாங்கிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தண்ணியை குடிச்சு முடிக்க, மாமா அவர் தான் எங்க மாமாவோட 2வது பையன், என் சுரேஷ் அத்தான் அப்படின்னு மீனா சொல்ல உடனே பாண்டியன் வணக்கம் வணக்கங்கன்றாரு. சுரேஷும் வணக்கங்கன்றாரு. வணக்கம் தம்பின்றாரு ஒரு மறுபடியும். இவங்க அழகுமதி இவரோட வைஃப்னு சொல்ல 2 பேரும் வணக்கங்கன்னு சொல்லிக்கிறாங்க. என் வீட்டுக்காரரை உங்களுக்கு தெரியும், அவரு சரவண மாமா, எங்க வீட்டுக்காரவங்களோட அண்ணன் அப்படின்னு மீனா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவரும் வாயை திறக்காமையே வணக்கம்னு சொல்ல வணக்கங்கன்றாங்க சுரேஷும் மதியம். இவ அரசி இவங்களோட தங்கச்சி அப்படின்னு மீனா சொல்ல ஹாய்ங்கிறாங்க அவங்க. நான் அவகிட்ட பொறுமையா வாழ்ந்துதான்ப்பா சொன்னேன், இவ எங்க என் பேச்ச கேக்குறா, தேவையில்லாம அவசரப்பட்டு கிளம்பி வந்து பாவம் உங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டியதா போச்சுங்கிறாரு பாண்டியன். பிரச்சனைன்னு 3 பேரும் கிளம்பும் போது தனியா விட முடியாதுல்ல, அதனாலதான் வந்தோங்கிறாரு சுரேஷ். உங்க பையன்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சுரேஷ் கேட்க, பேசுனேங்கிறாரு பாண்டியன். எங்க இருக்காருன்னு சுரேஷ் கேட்க, பக்கத்துல வந்துட்டானா, எந்நேரம் வேணாலும் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்றாரு செந்தில். அப்படின்னு தலையாட்டுறாரு சரவணன். ராஜியோட அப்பாவும் வர்றாருல அப்படின்னு சுரேஷ் கேட்க, வர்றாருங்கிறாரு செந்தில். என்னங்க எதுக்கு அவன் கூட்டிக்கிட்டு போனா அப்படின்னு கோமதி கேட்க, என்னத்த சொல்றது, நடக்கிற எல்லா விஷயமும் மர்மமால போயிட்டு இருக்கு. கொடுமை குடும்ப தலைவன்னு தான் எனக்கு பேரு, ஆனா வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது, என்னத்த சொல்றதுன்னு புலம்புறாரு பாண்டியன். ஏண்டா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையான்னு சரவணனையும் செந்திலையும் கேட்க, என்கிட்ட எதுவும் சொல்லலம்மா, ஏதோ சவாரிக்கு போறதா சொல்லிட்டு போனா அப்படிங்கிற சரவணன். ராஜிமா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானன்னு கேக்குறாரு. ஆஹா இல்ல மாமா அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொரு கார் வருது. அப்பா கார் சத்தம் கேக்குது, அண்ணன் வந்துருச்சு போலன்றாங்க அரசி. ராஜி பயங்கர ஃபாஸ்டா ஓடுறாங்க. ஏன்னா 2மே அவங்களுக்கு தான் ரொம்ப நெருங்கின உறவு, ஒருத்தர் அப்பா இன்னொருத்தர் ஹஸ்பண்ட். ஆனா எதிர் வீட்டுல எல்லாருமே வெளியவே தான் நின்றுட்டு இருக்காங்க. கதிர் இறங்கி வர்றாரு. ஏய் இவன் மட்டும் வந்திருக்கான் அப்படின்னு சக்திவேல் கத்த, டேய் பெரியப்பா எங்கடா அப்படின்னு கத்துறாரு குமரவேல். 2மே சரியான அவசரத்துக்கு பொருந்த அறவேக்காடுங்க. கதிர் எதுவும் பேசாம காரோட அந்த பக்கம் போக, ஏய் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போற அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க, இன்னொரு ஃப்ரெண்டு வர போய் திறக்கிறாரு கதிர். பார்த்துட்டு இருக்க ராஜி, அத்தை வந்துட்டாங்கன்னு கத்த வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் வர்றாங்க. கார்ல இருந்து முத்துவேல் இறங்க, அண்ணே 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 என்னென்ன இப்படி பயமுறுத்திட்டீங்களே அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு வந்து கேட்குறாரு சக்திவேல். நீ சும்மாவே இருக்க மாட்டியா, எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு முத்துவேல் சக்தியை கூப்பிட, ஏய் எங்க அண்ணனை எங்கடா கூட்டிட்டு போன அப்படின்னு கதிரை மிரட்டிட்டு அடிக்கிற மாதிரி போறாரு. ராஜி கதிரோட கையை கெட்டியா பிடிச்சிக்கிறாங்க. உடனே சட்டையை கொத்தா பிடிச்சி, டேய் எங்கடா கூட்டிட்டு போன, எங்க கூட்டிட்டு போன சொல்லுடா அப்படின்னு அடிக்க போக, ஐயோ சித்தப்பா அப்படின்னு ராஜி தடுக்கிறாங்க. முத்துவேல் சக்தியோட கையை பிடிக்க அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அவரு சண்டைக்கு போறதுல தான் குறியா இருக்காரு. உடனே சரவணனும் செந்திலும் குறுக்க வந்து அவரோட கையை இழுத்து விட்டுட்டு மிரட்டுன்னு மிரட்டுறாங்க. சொல்லுடா எங்கடா கூட்டிட்டு போன அண்ணனை அப்படின்னு கத்திட்டு இருக்க, யோ கொஞ்சம் பொறுமையா இருயா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சக்தி கொஞ்சம் சும்மா இரு அப்படிங்கிறாங்க பாட்டியும். முத்துவேல் பாவம் டயர்டா நின்றுட்டு இருக்காரு. இலை இவரை எங்கடா கூட்டிட்டு போன சொல்லி தொலைடாங்கிறாரு பாண்டியன். அண்ணே இவன் சொல்ல மாட்டானே, நீங்களாச்சும் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சக்திவேல் கத்த, ஏய் அப்படின்னு கூப்பிடுறாரு அவரு. ஏங்க உங்களுக்கு என்னாச்சுங்க, உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு வடிவு கேட்க, ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன்றாரு அவரு. அண்ணனை அண்ணி எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, டேய் எங்க அண்ணன் வீட்டுல இருந்து கிளம்பும் போது சிங்கம் மாதிரி வந்தாடுறா அண்ணே அப்படிங்கிற சக்தி கலங்கி போய் இப்ப இப்படி வந்து நிக்கிறாரு. என்னடா பண்ண எங்க அண்ணனை என்னடா பண்ண அப்படின்னு அதிர்ச்சியும் ஆத்திரமா கத்துறாரு சக்திவேல். ஏய் சொல்லுடா எங்க அண்ணனை என்னடா பண்ண அப்படின்னு ஒரு பாஞ்சு மறுபடியும் கதிர் சட்டையை பிடிக்க, சரவணனும் செந்திலும் குறுக்க வந்து தள்ளி விடுறாங்க. முத்துவேலுக்கும் ரொம்பவே சிரமமா இருக்கு, இருந்தாலும் கையை நீட்டி பாக்குறாரு. கண்டுக்கிற மாதிரி இல்லையே, இவன் என்னமோ பண்ணியிருக்கான், எங்க அண்ணனை என்னமோ பண்ணிட்டான், எங்க அண்ணன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சக்தி கத்திட்டு இருக்க. டேய் பொறுமையா இருடான்னு கையை காமிக்கிறாரு முத்துவேல். ஏன் சக்தி இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டியும் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பாக்குறாங்க. ஆனா சக்தி கொஞ்சம் கூட அடங்காததாவே இல்லை. பொறுத்து பார்த்து பார்த்த கோமதி, இங்க பாரு
அவர் உனக்கு அண்ணன்னா இவனுக்கு தாய் மாமன், அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்ல, இல்ல எங்க அண்ணனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, என்னமோ பண்ணிட்டா, நான் நம்ப மாட்டேன், எங்க அண்ணனுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு தலையா அடிச்சுட்டு கத்துன்னு கத்துறாரு சக்திவேல். நொந்து போன முத்துவேல், நான் தான் சொல்றேன் இல்லடா எனக்கு ஒன்னும் ஆகலன்னு ரொம்ப மெதுவா தான் பேசுறாரு அவரு. வீட்டுக்கு போங்க அப்படின்னு அவர் எல்லாரையும் பார்த்து பொதுவா சொல்றாரு. இல்லன்னு நான் நம்ப மாட்டேன், என்னமோ நடந்திருக்கு, என்னமோ பெருசா நடந்திருக்கு, இந்த பொறுக்கி பையன் உங்களை கூட்டிட்டு போய் என்னமோ பண்ணி இருக்கிறான் அப்படிங்கிற சக்திவேல் டேன்னு கத்திக்கிட்டே மறுபடியும் கதிர் மேல பாயிறாரு. கதிர் அப்பவுமே அமைதியா நிக்க, பாண்டியன் ஒரு பக்கம், பாட்டி ஒரு பக்கம், சரவணன் செந்தில்னு அவரை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் தள்ளி நிறுத்துறாங்க. கை வச்சிங்க தொலைச்சு போடுவேன்னு செந்தில் சொல்ல, சக்திவேலும் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. உன்னெல்லாம் உயிரோட விட மாட்டேன்டா, எங்க அண்ணன் என்னடா பண்ண சொல்லுடா, என்னடா பண்ண அப்படின்னு சக்தி கத்திக்கிட்டே இருக்க. டேய் விடுங்கிறேன்ல அப்படின்னு பாட்டியும் கத்துறாங்க. நான் விட மாட்டேன் அப்படின்னு சக்தி கத்த. ஏய் எதுக்குடா இப்ப தேவையில்லாம அந்த புள்ள மேல சந்தேகப்பட்டு போய் சண்டை போட்டுட்டு நிக்கிற? அதான் உங்க அண்ணன் வந்துட்டான்லன்றாங்க பாட்டி. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம்ல, எதுக்கு இப்படி பறக்குறன்னு பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ அவங்க குடும்ப விஷயம்னு சுரேஷும் மதியம் உள்ளறையே உட்கார்ந்துருக்காங்க. அத்தா நான் விட மாட்டேன், ஆத்தா நான் விட மாட்டேன், எனக்கு உண்மை தெரியறவர்ல இங்க இருந்து யாரையும் போக விட மாட்டேன் அப்படின்னு சக்தி கத்திக்கிட்டு இருக்க. ஏங்க ஏதாவது பிரச்சனை நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கா நம்ம கூட வந்தோம், இப்படி உள்ளறையே இருந்தா எப்படி அப்படின்னு மதி கேட்க சுரேஷும் யோசிக்கிறாரு. அரசியும் அவங்களுக்கு துணையா அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. போங்கன்னு மதி சொல்ல சுரேஷ் புறப்படுறாரு வெளியே. முத்துவேல் எவ்வளவு சொல்லியும் கேட்காம சக்திவேல் கதிரோட சட்டையை கோத்து பிடிச்சிட்டு என்னடா பண்ண அப்படின்னு பைத்தியமும் வெறியும் பிடிச்ச மாதிரி கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. சரவணன் செந்திலும் கூட ட்ரை பண்ணி அதை தடுக்கவே முடியல, அவ்வளவு வெறியோட இருக்காரு. என்னடா பண்ண சொல்லுடா, உன்னை உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சட்டையை பிடிச்சி உலுக்கிக்கிட்டு இருக்க. அரசி வர்றாங்க, பின்னாடியே சுரேஷும் மதியம் வர்றாங்க. வெளியே வந்த சுரேஷும் மதியம் அங்கேயே நின்றுட்டு இருக்க. டேய் எங்க அண்ணனை என்னடா பண்ண, எங்கடா கூட்டிட்டு போன சொல்லுடா சொல்லு அப்படின்னு அவரு சட்டையை காலரை இழுத்து பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க. அவரை போராடி விளக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க செந்திலும் சரவணனும். செந்தில் கொஞ்சம் நகர கதிரோட முகம் இப்பதான் சுரேஷ்க்கு தெரியுது. ஒரே தள்ளுமுள்ளா நடந்துட்டு இருக்க சுரேஷ் கதிரையே பார்த்துட்டு இருக்காரு. அவர் மைண்டுக்குள்ள லைட்டா அன்னைக்கு நடந்த சின்ன இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. வண்டியில இருந்து கீழே விழுந்தால் கதிர் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கேன். கதிர் கையில மெடிசனோட நின்று சாரி சொல்லிட்டு இருந்ததையும் அவர் யோசிக்கிறாரு. அவரு மறுபடியும் யோசிச்சு பார்க்க கதிர் பேசுனதெல்லாம் ஞாபகம் வருது. அடுத்து கதிரை பாக்குறவர் இப்ப ராஜியை பாக்குறாரு. அங்க ஒரே தள்ளுமுள்ளா போயிட்டு இருக்க பொறுத்து பார்த்த முத்துவேல் உடம்புல இருக்க சக்தியெல்லாம் கூட்டி டேய்னு கத்துறாரு. ஆனா அதை விட சக்திவேலோட கத்தல் தான் அதிகமா இருக்கு. டேய் எங்கடா கூட்டிட்டு போன அப்படின்னு போட்டு உலுக்கிட்டு இருக்க. கதிர் வாயை துறக்கிறதுக்கு ரெடியாவே இல்ல. சித்தப்பா கதிரை விடுங்க சித்தப்பா அப்படின்னு ராஜி அவரை இழுக்க. டேய் அமைதியாருன்னு சொல்றேன் இல்லைன்னு பாட்டியும் கத்துறாங்க. மரியாதையா சொல்லு, எங்க அண்ணனை எங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ணுன சொல்லி தொலையாண்டா, யோ சொல்லி தொலைய சொல்லியா உன் பையனை அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு சக்தி. எலை எங்கடா கூட்டிட்டு போன, எதுக்கு கூட்டிட்டு போனேன்னு வாயை திறந்து சொல்லி தொலைடா அப்படின்னு பாண்டியனும் அவரை விட அதிகமா கத்துறாரு. எதுக்குடா இப்படி அமைதியா இருக்கன்னு பாண்டியன் கத்த. அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததுப்பா, அதுக்கு தான்ப்பா நான் கூட போனேன்னு கதிர் சொல்ல. அப்படி என்னடா முக்கியமான வேலைன்னு கத்துறாரு சக்திவேல். தம்பி அவர் தான் சொன்னாப்ல, கதிர் தம்பி தான் காலையிலேயே உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு வீணா ஏதோ பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்க அண்ணன் வேற பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா வந்து நிக்கிறாரு, அவரை முதல்ல உள்ளர கூட்டிட்டு போலான்றாங்க வடிவு. சண்டையெல்லாம் வேணாண்டா, முதல்ல உங்க அண்ணனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவோன்றாங்க பாட்டியும். உடனே சக்திவேலோட வாளு, அதான் குமரவேலு, அப்படி என்ன முக்கியமான வேலையா கூட்டிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்க வேணாமான்றாரு. அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஏண்டா நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ என்னடா யாருடா நீ எங்க பெரியப்பாவை எதுக்குடா கூட்டிட்டு போன, அப்படி என்னடா முக்கியமான வேலைன்னு கழுத்துல இறங்குறாரு குமரவேல். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு கதிர் சொல்ல. ஏன் சொல்ல முடியாது? அதான் நான் கேட்குறேன், என் பையன் கேட்குறான்ல, வாயை திறந்து பதில் சொல்லு, உன் பையனை சொல்ல சொல்லியா அப்படின்னு பாண்டியனை பார்த்து ஒரு கத்துறாரு அவரு. யோ இல்லை கதிர் என்னதான் நடந்ததுன்னு சொல்லி தொலையாண்டா கதிர் வாயை திறந்து அப்படின்னு பாண்டியனை கேட்க. அவருக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனாலதான் நான் கூட போனேன்பாங்கிறாரு கதிர். இதுக்கு மேல எதையும் கேட்காதீங்கப்பான்னு கதிர் சொல்ல. சரிடா நீ சொல்ற மாதிரி முக்கியமான வேலையாவே இருக்கட்டும், அப்படி முக்கியமான வேலையா போறவன் ஒண்ணு என்கிட்ட இல்லை உங்கள் அம்மா கிட்டையாவது சொல்லிட்டு போயிருக்கணும், இல்லை இவராவது அவங்க வீட்டில் என்ன வேலையாக போகிறோன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். இப்படி ரெண்டு பேருமே யார்கிட்டையுமே எதுவும் சொல்லாமல் போனீங்கன்னா
கடைசியில பாத்தீங்களா இப்படி எவ்வளவு பெரிய கலவரத்துல வந்து நிக்குதுன்னு அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு. இந்த குடும்பம் கொலகார குடும்பம்னு உண்மையை சொல்லவே சொல்லாது, நீங்களாச்சும் தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு அழாத குறையா கேக்குறாரு சக்திவேல். எங்க போனீங்க, என்ன நடந்தது, என்னாச்சுன்னு அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க. டேய் எல்லாமே சொல்றேன், நீ சத்தம் போடாம உள்ளர போங்கிறாரு அவரு. சுரேஷ் கொஞ்சம் முன்னாடி வந்து, மீனா அவர் தான் ராஜியோட ஹஸ்பண்டான்னு கேட்குறாரு. ஆமான்றாங்க மீனா. கூட பக்கத்தில் நிற்கிறாரு இல்லை ஹைட்டா, அவர் ராஜியோட அப்பான்னு மீனா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. வெளியே வேணுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலங்கிறாரு முத்துவேல். என்ன முடியலன்னு, போறப்ப சிங்க மாதிரி போனீங்களேன்னு. அண்ணே எங்கேயும் கூட்டிட்டு போயிட்டு கிட்னி உருவிட்டானுங்களாண்ணே அப்படின்னு அதிர்ச்சியா கேட்குறாரு சக்திவேல். எல்லாரும் ஏன்னு சக்தியை பார்த்து கையை நீட்டிட்டு இருக்க. ஐயோ கொலகார குடும்பம், எங்க அண்ணனை கூட்டிட்டு போய் என்னமோ பண்ணிட்டான், என்னடா பண்ண எங்க அண்ணன்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. என்னங்க பேசுறீங்க அப்படின்னு கதிர் கேட்க. அப்ப என்ன பண்ண, உண்மையை சொல்லு எனக்கு தெரியணும்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. அண்ணே சொல்லுங்கண்ணே, இப்படி இருக்க மாட்டீங்களே நீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க. என்னை பார்த்தா மிரட்டி வந்த மாதிரியா இருக்குது, நானும் தண்டா வந்திருக்கேன்னு முத்துவேல் ரொம்ப மெதுவா சொல்றாரு. நடக்குது என்னமோ தப்பு மேல தப்பா நடக்குது, அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. நொந்து போய் நிக்கிறாரு முத்துவேல். டேய் அப்படின்னு பாண்டியனும் கதிரை மிரட்டிட்டு இருக்க. அவரோட தோல்ல கைய வைக்கிற சுரேஷ், ஒரு நிமிஷம் உள்ளர வாங்கலேன் பேசணுங்கிறாரு. பாண்டியன் திரும்பி பார்க்க, பேசணும் வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு சுரேஷ். இங்க விடாம கத்துன்னு கத்தி கச்சேரிய நடத்திட்டு இருக்காரு சக்திவேல். போங்கடா, எவ்வளவு நேரமும் கத்தணுமோ கத்தி தொலைங்க, அப்பனும் பிள்ளைய நான் சொல்லி அடங்கவா போறீங்கன்ற மாதிரி முத்துவேல் நின்னுடுறாரு. உள்ளர சுரேஷ் பாண்டியனை கூட்டிட்டு வர, பின்னாடியே மதியம் வர்றாங்க. தம்பி வெளியே அவ்வளவு சண்டை நடக்குது, நீங்க உள்ளரவான்னு கூட்டிட்டு வர்றீங்க, என்னப்பா விஷயம் சொல்லுங்க தம்பி அப்படின்னு பாண்டியன் கேட்க. உங்க பையன் அவரை கூட்டிட்டு போனது தானே பிரச்சனை அப்படின்னு சுரேஷ் கேட்க. ஆமா தம்பி. அட ஏன் தம்பி, எதுக்கு கூட்டிட்டு போனோன்ட்டு அவனும் சொல்ல மாட்டேங்கிறான், ஏன் கூட போனார்னு அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு, இப்ப கடைசியில பார்த்தா உடம்பு சரியில்லைன்னு வேற ஏதோ சொல்றாரு அப்படின்னு பாண்டியன் சங்கடமும் குழப்பமா சொல்றாரு. ஒரே குழப்பமா இருக்கியான்னு அவரே வாயத்திறந்து சொல்லிடுறாரு. இப்ப அதுவும் இல்லாம எங்க 2 பேர் குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, இப்ப கடைசியில என்ன தெரியுமா சொல்லி போடுவாங்க, அவரு உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம் என் மவன் கதிர் தான் சொல்ல போறாங்க அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே நொந்து போய் சொல்றாரு. குடும்ப பிரச்சனையெல்லாம் மீனா சொன்னா அப்படின்னு சுரேஷ் சொல்ல, எதுக்கு கூட்டிட்டு போனோன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்ல வேண்டியது தானே, அந்த கதிரும் அப்படியே நிக்கிறான், அதை விட்டுட்டு இம்புட்டு பேர் கேட்டுட்டு இருக்கிறோம், எதையும் சொல்லாம அமைதியா நின்னா என்ன அர்த்தம், பொறுப்பா நான் போய் அவனை என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு மறுபடியும் வெளியே திரும்புறாரு. நீங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு தடுத்து பிடிக்கிறாரு சுரேஷ். என்ன தம்பின்னு பாண்டியன் அலுப்பா கேட்க. உங்க பையன் எதுக்கு அவரை கூட்டிட்டு வெளியே போனான்னு எனக்கு தெரியும் சாருங்கிறாரு சுரேஷ். தெரியுமா, உங்களுக்கு என்ன தம்பி தெரியும் அப்படின்னு நம்பாத அதிர்ச்சியோட கேட்கிறாரு பாண்டியன். இல்ல கதிரை நான் சென்னையில பார்த்தேன், அவரு உங்க பையனோ ராஜியோட ஹஸ்பண்டோ அப்ப எனக்கு தெரியாது, ரோடு கிராஸ் பண்ணப்போ ஒரு பிரச்சனை, அப்பதான் நான் அவரை பார்த்தேன், நான் அவருக்கு ஹெல்ப்பும் பண்ணேன், அப்பதான் அவர் ஒரு விஷயம் சொன்னாரு அப்படின்னு சுரேஷ் சொல்ல. என்ன சொன்னா அப்படின்னு பாண்டியன் ஆர்வமா அதிர்ச்சியமா பார்த்துட்டு இருக்க. மதியம் குழப்பமா கேள்வியுமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பெருமூச்சு விடுற சுரேஷ், கதிரோட மாமனாருக்கு கேன்சர்னு சொன்னாரு அப்படின்னு சுரேஷ் சொல்ல பயங்கரமா அதிர்ந்து பாக்குறாரு பாண்டியன். அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் சென்னை வந்ததா அவர் சொன்னாரு அப்படின்னு சுரேஷ் சொல்ல. என்னப்பா சொல்ற, கேன்சரா அப்படின்னு இடிஞ்சு போற பாண்டியன் கலங்கி போன குரலோட, தம்பி நெசமா தான் சொல்றீங்களான்னு கேக்குறாரு. ஆமாங்க, நான் மீட் பண்ண அன்னைக்கு தான் அவருக்கு சர்ஜரி முடிஞ்சதா சொன்னாரு அப்படின்னு சுரேஷ் சொல்ல. ஐயோ தம்பி, என்ன தம்பி என்னென்னமோ சொல்றீங்களே அப்படின்னு பாண்டியன் தளர்ந்து போய் கேட்க. ராஜியோட வீட்டு ஆளுங்களுக்கு அவருக்கு கேன்சர்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் கதிரையும் அவர் மாமாவையும் தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது, தெரியக்கூடாதுன்னு 2 பேரும் நினைக்கிறாங்க, அதனாலதான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சுரேஷ் சொல்ல மதியம் கலங்கி போய் பார்த்துட்டு நிக்கிறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்னு பாண்டியன் கேட்க. நான் போலீஸ்காரன், நான் யோசிக்கிறது சரியா தான் இருக்கும், உங்க 2 பேர் ஃபேமிலிக்கும் நிறைய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், இதுதான் விஷயம்னு வெளியில சொன்னா ஒரு நிமிஷத்துல பிரச்சனை முடிஞ்சிரும், அப்படி சொன்னா கதிர் எடுத்த முயற்சிகளுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அங்க ஒரு வயசான பாட்டி நிக்கிறாங்களே, அவங்க யாரு அப்படின்னு சுரேஷ் கேட்க. அவங்க கோமதியோட அம்மாங்கிறாரு பாண்டியன். உஃப் அப்படிங்கிற சுரேஷ். ஒருவேளை அவங்கள யோசிச்சு வீட்டுல இருக்கவங்கள யோசிச்சு கதிரோட மாமா இந்த விஷயத்த வெளியே சொல்ல வேணான்னு சொல்லியிருப்பாரு. கதிரும் அவருக்கு சப்போர்ட்டா தான் நிக்கிறாரு. என்ன கேட்டா இதுதான் விஷயம்னு போய் எல்லார் முன்னாடியும்
டக்குன்னு சொல்றது சரியில்லைன்னு நினைக்கிறேன். கோமதி அம்மாவையும் கூப்பிட்டு வச்சு இதை சொல்லி இருப்பேன். பட் அவங்களால இதை தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வீட்டில் இருக்க மெச்சூர்டா இருக்க ஒருத்தருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கணும்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். முடிஞ்சா யாருக்கும் விஷயத்த சொல்லாம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பாருங்க அப்படின்னு சுரேஷ் சொல்ல கலங்கி நிக்கிற பாண்டியன் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு டக்குன்னு வெளியே போறாரு. சுரேஷும் கூடவே வெளியே வராரு. சக்திவேலுக்கு சங்கதியை சொல்லதான் சுரேஷ் சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்காரோன்னு நினைக்க அது இல்ல, ஒன்லி பாண்டியனுக்கு தான் சொல்லுவேன். நான் யாரோட ரகசியத்தை ரிவீல் பண்ண மாட்டேன். அவரு சிம்பிளா முடிச்சுக்கிறாரு. வெளியே இன்னும் சண்டை பயங்கரமா தான் போயிட்டு இருக்கு. முத்துவேலை தான் அப்படியே நிக்க விட்டுருக்குறாங்க. வெளியே வர்ற பாண்டியன் அப்படியே கலங்கி போய் முத்துவேலை பார்த்துட்டு இருக்க அவரு, ஏய் நிறுத்து சக்தி, நான் ஒன்றும் குழந்தை இல்லை, உன் கட்டுப்பாட்டுலலாம் இருக்க முடியாது. என்ன பண்றேன் ஏது பண்றேன் யார் கூட போறேன்ல அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு பொறுத்து பொறுத்து பார்த்தவர் பொங்கி எழுந்து சொல்லிடுறாரு. என்னண்ணே இப்படிலாம் பேசுறீங்க, இவன் சொல்லி கொடுத்தானா உங்களுக்கு அப்படின்னு அதுக்கும் ஒரு ரவுண்டு ஆரம்பிக்கிறாரு சக்திவேல். ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க வடிவு. ஏண்டா சிங்கம் போல இருந்த எங்க அண்ணனை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டியாடான்னு கதிர்கிட்ட பாயிறாரு சக்தி. யோ நிறுத்தியா அப்படின்னு பாண்டியன் கத்த எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. யோ என்னையா பிரச்சனை, என்னையா உனக்கு பிரச்சனை? இந்த ஊர் உலகத்துல மாமனும் மருமகனும் சேர்ந்து ஒன்னா போனதா சரித்திரமே இல்லையா? இவங்க மட்டும்தான் மாமனும் மருமகனும் ஒன்னா சேர்ந்து போயிருக்காங்களாக்கும் அப்படின்னு பாண்டியன் கத்த ராஜி அரசி மீனான்னு எல்லாரும் திகைச்சு போய் பாக்குறாங்க. என்ன இப்படி எப்படி பல்டி அடிச்சு பேசுறாருன்னு. கோமதியும் அதானே அப்படின்னு அண்ணனுக்கும் தனக்கும் சப்போர்ட்டுக்கு வந்த மாதிரி பாண்டியனை பாக்குறாங்க. இது என்னவோ பெரிய குத்தம் மாதிரி நீயும் உன் மவனும் வானத்துக்கும் பூமிக்கும் குதியா குதிக்கிறீங்க. பாரியா, கூட்டிட்டு போறவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கூட போனவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்கு மட்டும் என்னையா பிரச்சனை? உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லியா என்னையா பிரச்சனை உனக்கு? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இவனை சட்டையை பிடிக்கிற என்ன, எதுக்கும் ஒரு அளவு இருக்கு அப்படின்னு பாண்டியன் கத்த. இப்ப சக்திவேலை அடங்கி பார்த்துட்டு இருக்காரு. மாப்பிள்ள கொஞ்சம் அப்படின்னு பாட்டி சொல்ல எல்லாத்துக்கும் அளவு இருக்குங்கிறாரு அவரு. இந்த மனுஷனை பாரியா, கூட பிறந்த அண்ணன் உடம்பு சரியில்லாம வந்து நிக்கிறாரு, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் என்ன ஏதன்னு விசாரிக்கலான்ற ஒரு எண்ணம் இல்ல உனக்கு? வாசல்லையே வந்தவரை நிக்க வச்சு இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கிற. ஏயா உனக்கு உன் அண்ணன் முக்கியம் கிடையாது. என் மவன் சட்டையை பிடிச்சி சண்டை போடணும், அடிக்கணும், எங்களெல்லாம் கத்த விடணும், இதானையா உனக்கு ஆசை அப்படின்னு அடித்தொண்டையில இருந்து கத்து கத்துன்னு கத்துறாரு பாண்டியன். யோ அதான் உங்க அண்ணன் வந்துட்டார்ல, உள்ள கூட்டிட்டு போய் விசாரி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு. அதை விட்டுவிட்டு எங்க கிட்ட கத்தாத, ஏன்த உள்ளர கூட்டிட்டு போங்க, சும்மா வந்து சத்தம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு அப்படின்னு பாண்டியன் கத்து கத்துன்னு கத்த அப்படியே கோவத்தை அடக்கிக்கிட்டு முறைச்சிட்டு நிக்கிறாரு சக்திவேல். வேற வேலை இல்லை உனக்கு? இல்லை கதிரு வாடா உள்ளர அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, நீங்க உள்ளர போயிட்டு வாங்க அப்படின்னு கதிர் அவரோட கையை பிடிக்க, சரி கதிருன்னு அவரும் நடக்கிறாரு. டேய் கதிரு வாடா அப்படின்னு சரவணனும் செந்திலும் கூப்பிட கதிர் திரும்பி அவங்க வீட்டு பக்கம் போறாரு. டேய் முத்து வாடா அப்படின்னு அவரோட கையை பாட்டியும் பிடிக்க, இந்த பக்கம் வந்து வாங்க அப்படின்னு ஆதரவா அவரோட கையை வடிவும் பிடிக்கிறாங்க. பாண்டியன் கதிரோட கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க சுரேஷ் பாண்டியனை பெருமிதமா பாக்குறாரு. கதிரை ரொம்ப சந்தோஷமா பெருமையுமா பார்க்க கதிரும் சுரேஷை பார்த்துடுறாரு. அவர் அப்படியே கண்ணை கூட இமைக்காம சுரேஷை பார்த்துக்கிட்டே வர சுரேஷ் அவரை பார்த்து மைல்டா சிரிச்சுக்கிட்டே உள்ளர திரும்புறாரு. முத்துவேல் உள்ளர உட்கார்ந்துருக்க, பக்கத்துல பாட்டி உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு சோஃபாவில் சக்திவேலும் அவருக்கு எதிரில் குட்டி குரங்கு குமரவேலும் உட்கார்ந்துருக்காங்க. தீபாவோட பையன் வாங்கிட்டு வந்துட்டாரு போல இருக்கு. வடிவு முத்துவேலுக்கு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருக்க, நீ எதுக்குடா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற அப்படின்னு முத்துவேல் கேட்க, அண்ணே உங்களை காணோன்னு பதறி போயிட்டேன்னு அப்படின்னு அவரு சொல்ல பெருமூச்சு விட்டுட்டு, அம்பட்டு பதட்டம்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு முத்துவேல். பாட்டி கவலையோட முத்துவேலை பார்த்துட்டு, முத்து உன் உடம்புக்கு என்னப்பா ஆச்சுன்றாங்க? அவர் அமைதியா உட்கார்ந்துருக்க, சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஆச்சுன்றாங்க வடிவு. நான் வேற என்னமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு வடிவு கேட்குறாங்க. பெரியப்பா அந்த கதிர் பையதான் உங்களை கூட்டிட்டு போய் ஏதோ உடம்புக்கு சரியில்லாம பண்ணி விட்டுருக்கான் அப்படின்னு குமரவேல் சொல்ல, டேய் கதிர் எனக்கு எதுவும் பண்ணலை, எனக்கு உதவி தான் பண்ணினாங்கிறாரு முத்துவேல். அண்ணே என்னண்ணே எங்கண்ணே கூட்டிட்டு போனாவன் அப்படின்னு சக்தி கேட்க அவர் அமைதியா இருக்காரு. பெரியப்பா அப்படி கதிர் என்னதான் உங்களுக்கு உதவி பண்ணான் சொல்லுங்க சொல்லுங்க பெரியப்பா. யோசிச்சு யோசிச்சு குடும்பத்துல எல்லாருக்கும் மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு குமரவேல் கேட்குறாரு. இவரும் எச்சி முழுங்கிட்டு, கொஞ்ச நாளா நான் ஒரு மாதிரியா இருக்கேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அது உண்மைதான். திடீர்னு ஒரு நாள் அடி வயித்துல வலி வந்துச்சு, ஒரு கட்டி மாதிரி இருந்தது, டாக்டர் கிட்ட போனேன், எனக்கு ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல எல்லாரும் அவரை அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அப்படின்னா என்னப்பான்னு கலங்கி போய் கேக்குறாங்க பாட்டி. குடல் இறக்கமா
அப்படின்னு அவர் சொல்ல, ஐயோங்கிறாங்க பாட்டி. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தப்பதான் கதிரையே பார்த்தேன். என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட கேட்டான். வேற வழி இல்லாம அவன்கிட்ட சொன்னேன். கூட இருக்கேன்னு சொன்னான். உடனே சக்திவேல், அண்ணே இவ்வளவு இருக்கு, எங்ககிட்ட சொல்லாம அவங்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு. அவன் என்ன உங்க கூட இருக்கணும், நாங்கெல்லாம் இருக்கிறப்ப அப்படின்னு சக்தி கேட்க, ஆபரேஷன் சொன்னா அம்பட்டு தான், உங்களை சமாதானப்படுத்துறதே பெரிய வேலை. அதான் சேலம் போறதா பொய் சொல்லிட்டு அவன் கூட சென்னைக்கு போயிட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு முத்துவேல் பாதி உண்மையும் பாதி பொய்யையும் சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க, ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? எங்க யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை, என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு வடிவு அதிர்ந்து அலறிட்டு இருக்காங்க. ஏய்யா, அதுக்கு தான் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனியா அப்படின்னு பாட்டி கேட்க, மெதுவா ஆமாமாங்கிறாரு. பெரியப்பா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா, எனக்கு புரியலங்கிறாரு குமரவேல் கலங்கி போய். நான் ஏண்டா உங்ககிட்ட போய் சொல்லணும், போன ஆஸ்பத்திரி அந்த டாக்டர் ரசீது இதெல்லாம் தரட்டுமான்னு கேக்குறாரு முத்துவேல். ஐயோ பெரியப்பா வேண்டாம் அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஆபரேஷன் முடிஞ்சு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதுக்குள்ள நீ 7.5 கூட்டி வச்சுட்ட. என் ஆபரேஷன் செலவுக்கு தான் கேஷியர் கிட்ட சொல்லி கதிரோட அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் போட சொன்னேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சக்திவேல் என்ன நம்பலாமா வேணாமான்னு உட்கார்ந்துருக்க. அப்படியே குமரவேல் கலங்கி போயிருக்காரு. என்னங்க, என்கிட்டயாவது நீங்க உண்மையை சொல்ல வேண்டாமா, நான் ஹாஸ்பிட்டல்ல உங்க கூட இருந்திருப்பேன்ல அப்படின்னு வடிவு கேட்க, நான் யாரையும் பயமுறுத்த வேணான்னு நினைச்சேன் அப்படிங்கிறாரு முத்துவேல். அண்ணே, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எங்களை எல்லாம் நம்பாம அவனை கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணிக்கணுமானே அப்படின்னு கண்கள்ல கண்ணீரோட கேக்குறாரு சக்திவேல். நீ பயப்படுவ சக்தி அப்படின்னு அவரு சொல்ல, ஆரம்பத்துல பயப்படுவேன் தான், அப்புறம் கூட நின்று இருப்பனேன்னு நீங்க சொல்லி இருக்கணும்னே எங்க கிட்ட எல்லாம். விஷயம் தெரியாம புரியாம அதுக்குள்ள பைத்தியக்காரன் அவசரமா உங்களை வர சொல்லி உங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு சக்திவேல். கண்ணுல கண்ணீர் டேங்க கட்டிட்டு அலைவார் போல இருக்கு. ஒன்னா அந்த எக்ஸ்ட்ரீம், இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம். பெரியப்பா, இப்ப எப்படி இருக்கீங்க நீங்க அப்படின்னு குமரவேல் கேட்க, லைட்டா 2 இருமிட்டு இப்ப பரவாயில்லடாங்கிறாரு. இல்ல வலி ஏதாவது இருக்கா உங்களுக்கு அப்படின்னு குமரவேல் கேட்க, லேசா வலி இருக்குன்றாரு அவரு. அண்ணே, அவனை நம்பினதுக்கு தம்பிய நம்பி இருக்கலாமேண்ணே அப்படின்னு அப்பவும் விடுவனான்னு ஆர்கியூ பண்றதுலதான் குறியா இருக்காரு சக்திவேல். ரொம்பவே சலிப்பா இருக்கு முத்துவேலுக்கு. விடு சக்தி, நடந்ததையே பேசிட்டு இருக்க வேணாம். நேத்து நைட்டு முழுக்க உட்கார்ந்து வந்தது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன்னு முத்துவேல் சொல்ல, சரியா அப்படின்னு பாட்டி ஒரு கைய பிடிக்க அவர் மெதுவா எழுந்திருக்க ட்ரை பண்ண, அண்ணே பார்த்து நின்னு கைய பிடிச்சிக்கிறாரு சக்திவேல். குமரவேலும் போய் கைய பிடிச்சிக்கிறாரு ஹெல்ப்பா. உலர வந்த கதிர் அப்படியே மெதுவா நிமிர்ந்து சுரேஷ பாக்குறாரு. எல்லாரும் அங்கங்க நட்டு வச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க அமைதியா. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் அவங்க வீட்டுல யாருக்கும் சொல்லல, அதான் நானும் அவர் கூட நின்னேன் அப்படிங்கிற கதிர். சாரி ராஜிங்கிறாரு. உன்கிட்ட கூட நான் எதுவுமே சொல்லல, முத்தன்னு ஒருத்தர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நீ கூட யாருன்னு கேட்டல, நான் கூட கஸ்டமர்னு சொன்னேனே, அந்த முத்து வேற யாரும் இல்ல, உங்க அப்பா தான். அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு தான் நீ எக்ஸாம் எழுத போகும்போது என்னால உன் கூட வர முடியல அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே கலங்கி போய் நிக்கிறாங்க. ஏண்டா, நான் உனக்கு போன் பண்ணும்போது யார் கூடவா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொன்னியே, அது அண்ணன் தானா அப்படின்னு கோமதி கேட்க, ஆமாம்மா அப்படின்னு கதிர் தயங்கிட்டே சொல்ல, அப்ப நான் சென்னையில இளநீ கடையில பார்த்தது உன்னதானான்னு ராஜி கேக்குறாங்க. என்னதான் நீ பார்த்த, நீ கேட்கும்போது இல்லைன்னு நான் மறுத்துட்டேன், ஆனா உங்ககிட்டயோ இங்க இருக்க எல்லார்கிட்டையுமோ பொய் சொன்னதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ராஜி அப்படின்னு கதிர் சொல்ல, என்கிட்ட மட்டுமாவது சொல்லியிருக்கலாம்ல கதிர் அப்படின்னு ராஜி கேட்க, அப்புறம் உன்னால எக்ஸாம சரியா எழுதியிருக்க முடியாது, உன் கவனம் செதறி இருக்கும், அதனாலதான் அப்படியே மறைச்சிட்டேங்கிறாரு கதிர். ஏண்டா, பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைன்னு கோமதி கேட்க, இல்லம்மா சின்னதா ஒரு ஆபரேஷன், சீக்கிரமே சரியாயிடுவாரு அப்படின்னு கதிர் சொல்ல, ஆபரேஷன் சொல்ற, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கோமதி கேட்க, கதிரோட கண்கள் சுரேஷோட கண்களை போய் பார்த்துட்டு வருது. இல்லம்மாங்கிறாரு கதிர். நீ என்கிட்ட மட்டுமாவது சொல்லி இருக்கணும், நானும் சென்னையில தான் இருந்தேன், நான் வந்து என் அப்பா கூட இருந்திருக்க மாட்டேனா அப்படின்னு கதிரோட கையை பிடிச்சி கேட்டுட்டு அப்படியே விடுறாங்க ராஜி. உன்னை பயமுறுத்த வேண்டான்னு தான் ராஜி நான் சொல்லவே இல்லை, அதுவும் இல்லாம உங்க அப்பா யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு அப்படின்றாரு கதிர். அப்படி எப்படி பார்த்தா நீ ஒரு நல்ல காரியம் தான் செஞ்சிருக்க, ஆனா அதை புரிஞ்சிக்காம சின்ன அண்ணன் தான் ஏதேதோ பேசிட்டு இருக்காருடா அப்படிங்கிறாங்க கோமதி. அதானே, பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்க போறாருன்னு நானும் பாக்குறேன், பார்க்க தானே போறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, இலை இதெல்லாம் நம்ம வீட்டுல நடக்கிறது புதுசா என்ன, இங்க பாருங்க, சும்மா
சும்மா எல்லாரும் நடந்ததை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, விடுங்கன்றாரு பாண்டியன். சோ பாரேன், வந்த விருந்தாளிங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தாமையே விட்டுட்டேன் பாரு அப்படிங்கிற கோமதி, இந்த தம்பி மீனாவோட மாமா பையன் அப்படின்னு சொல்ல கதிர் ஹாய்ங்கிறாரு. இது அவரோட பொண்டாட்டி. இங்க ஒரு பிரச்சனைன்னதும் நாங்க அவசரமா கிளம்பிட்டோம், அதான் இவங்களும் கூட வந்தாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாரு கதிர் சுரேஷ் கிட்ட. நானும் தாங்கிறாரு அவரும். சென்னையில மீட் பண்ணவரை இங்க மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சுரேஷ் சொல்ல, எல்லாரும் திகச்சு போய் பாக்குறாங்க. ஏன்பா உங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியுமான்னு கோமதி கேக்குறாங்க. ரொம்பலாம் தெரியாது, சென்னையில நாங்க அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்ணோம், ஒரு அர்ஜென்ட் சிச்சுவேஷன், ஒரு 5 நிமிஷம் பேசி இருப்போங்கிறாரு சுரேஷ். கதிர் அவரை ஒரு அர்த்தமான பார்வை பாக்குறாரு. ஏன்பா நீ அவனை பார்த்தேன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கோமதி கேட்க, இவர் உங்க பையன் எனக்கு தெரியாதேங்கிறாரு சுரேஷ். ஆமா ஆமா அதுவும் சரிதான். அப்பாடா நல்ல வேலை, பிரச்சனை ரொம்ப நேரம் இழுக்கும்னு நினைச்சேன், கடவுள் புண்ணியத்துல சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. சுரேஷ், மதி, நீங்க 2 பேரும் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலான்றாங்க கோமதி. அப்படின்னு அரசி பக்கம் திரும்ப அவங்க அம்மாங்கிறாங்க. அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போன்றாங்க கோமதி. வாங்க வாங்க அப்படின்னு அரசி கூப்பிட, மதி போ அப்படின்னு அனுப்பி விடுறாங்க மீனா. சுரேஷ் அப்படி யோசனையா போறாரு. பின்கட்டுக்கு வாங்க வாங்கன்னு ஆர்வமா கூட்டிட்டு போறாங்க அரசி. ஆளுக்கு ஒரு டவலை கொடுக்குறாங்க. தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க மதி. இதுதான் பாத்ரூமு, நான் ஏற்கனவே தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன், வேற ஏதாவது வேணா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு அரசி ரொம்ப சந்தோஷமா சொல்ல, தேங்க்யூன்னு தலையாட்டுறாங்க மதி. சுரேஷும் சரின்னு தலையாட்ட அரசி அங்கிருந்து போறாங்க. சுரேஷ் அப்படியே சுத்தி ஒரு பார்வை பார்த்துட்டு, இந்த வேர்ல்டு எவ்வளோ சின்னது இல்லைங்கிறாரு. அது அப்படின்னு மதி சொல்லிட்டு இருக்கவே கதிர் எதிரில் வந்து நிற்கிறாரு. பாவம், கதிருக்கு கொஞ்ச நாளாவே தென்னை மரம் மாதிரி இருக்கவங்க கிட்ட தான் பேச்சுவார்த்தையே போல இருக்கு. இப்பவும் சுரேஷ் அவர் அண்ணாந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாரு சுரேஷ் கிட்ட. மதி ஒரு பார்வை பார்த்துட்டு, இவங்களுக்கு எல்லாம் தெரியும், நாம சென்னையில பார்த்தது, உங்க மாமாவை பத்தி சொன்னது எல்லாமே தெரியுங்கிறாரு சுரேஷ். நான் ராஜியோட அப்பாவை ரொம்ப கேஷுவலா எங்க ஊர் ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் பார்த்தேன். அப்பதான் அவருக்கு கேன்சர் இருக்க விஷயமே எனக்கு தெரியும். யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. நானும் அவரை வேற வழி இல்லாம சென்னைக்கு கூட்டிக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டேன் அப்படின்றாரு கதிர். நான் கெஸ் பண்ணேங்கிறாரு சுரேஷ். எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு கதிர் கேட்க பாக்குறாரு சுரேஷ். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த வேற யார்கிட்டையும் தெரியாம பாத்துக்கோங்கன்னு கதிர் சொல்ல, சாரி பிரதர், நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன்றாரு சுரேஷ். அச்சோ அப்படின்னு அதிர்ச்சியா பெருமூச்சு விடுறாரு கதிர். இல்ல நீங்க பயப்பட வேண்டாம், அவர் யார்கிட்டையும் சொல்லுவார்னு எனக்கு தோணல. சொல்றதா இருந்தா சண்டை நடந்தப்பவே சொல்லி இருப்பார்ல, அப்பவே சொல்லலன்னா இனிமே யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சுரேஷ் சொல்ல, ஒரு நிமிஷம் அவரையே பார்த்துட்டு அப்படின்னு தலையாட்டிட்டு, தேங்க்ஸ் பிரதர் அப்படின்றாரு கதிர். இதுல என்னங்க இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சுரேஷ் சொல்ல, கதிர் எதுக்கோ தயங்கி நிக்கிறவரு சரின்னு அங்க இருந்து போயிடுறாரு. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர்னு ராஜி சொல்லிக்கிட்டே இருந்தா. நிஜமாவே நல்லவர் தான். சரி நீ போய் குளிச்சுட்டு வரியா அப்படின்னு மதி பக்கம் திரும்ப, சரின்றாங்க அவங்க. இரு நான் முதல்ல குளிக்கிறேன் அப்படின்னு அவரு உள்ளர போக, அப்படின்ற மாதிரி மதி பார்த்துட்டு நிக்கிறாங்க. அடுத்தது எல்லாரும் சாப்பாடு டேபிள்ல உட்கார்ந்துருக்க மீனா, ராஜி, கோமதின்னு எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாரையும் நான் நேரடியா பார்க்கலையே தவிர எல்லாரையும் வீடியோ கால்ல பார்த்துட்டேனே. கோமதியை எப்ப பாரு உங்களை பத்தியே தான் போன்ல பேசிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறாரு பாண்டியன். எங்களுக்குமே உங்க எல்லாரும் பத்தியும் நல்லா தெரியும். நீங்க லவ் பண்ண ஸ்டோரியில இருந்து ஒண்ணு விடாம தெரியும்ன்றாரு சுரேஷ். அட பாருடா, எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே கோமதி கிட்ட கேட்க, அவங்க ஆமாங்கன்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்ல, எல்லாரும் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. அப்படின்னு கோமதியை பார்த்து சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கவங்கள பார்த்து, சரி சாப்பிடுங்கன்றாரு பாண்டியன். எல்லாரும் சாப்பாட்டை பாராட்டிக்கிட்டும் ஒருத்தர் பேசிக்கிட்டும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரும் அங்கங்க வந்து உட்கார்றாங்க. ராஜியும் கதிரும் ஒரு இடத்துல நிக்க, பாண்டியன் பக்கத்துல கோமதி நிக்க, மீனா, மலர், அரசி அப்படின்னு ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்காங்க. ஏன்பா நீ காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்கல்லப்பா அப்படின்னு மதிக்கிட்ட கேட்டேன். ஆமான்றாங்க அவங்க. அரசி, காலேஜில் வேலை பார்க்குதான் இந்த புள்ள, நீயும் இதே மாதிரி கெத்தா ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அரசியும் காதுல இருந்து காது வரலும் சிரிச்சுட்டு சரிப்பான்றாங்க. சரி அப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்றாரு பாண்டியன். இல்ல நாங்க கிளம்பணுங்கிறாரு சுரேஷ். என்ன கிளம்பணுமா அப்படின்னு மறுபடி பாண்டியன் உட்கார்ந்துட,
இப்பதானே வந்தீங்கன்றாரு செந்தில். அதுக்குள்ளேயுமா கிளம்புறீங்க அப்படின்னு அவர் கேட்க, ஏன் அதுக்குள்ள கிளம்புறீங்க, ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போங்கன்றாரு சரவணன். ஆஹா, இவங்கள தனியா அனுப்ப வேணான்னு தான் கொண்டு வந்து விட வந்தோம். வந்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு போறதா தான் பிளானு. ஆனா எமர்ஜென்சியா ஒரு வேலை வந்துருச்சு, அதான் உடனே கிளம்பணுங்கிறாரு சுரேஷ். கோவிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்ல அப்படின்னு கோமதி கேட்க, நாங்க கண்டிப்பா இன்னொரு தடவை வர்றோம் அப்படிங்கிறாரு சுரேஷ். வந்த உடனே அப்படியே சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புறீங்க, டயர்டா இருக்காதான்னு மீனா கேக்குறாங்க. இல்லங்க, அதெல்லாம் பரவாயில்லன்றாங்க மதி. என்ன நீங்க இருப்பீங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு கோமதி சொல்ல, மறுபடியும் வருவாங்க அப்படின்றாரு சுரேஷ். கண்டிப்பா வருவீங்கல்ல அப்படின்னு கோமதி கேட்க, கண்டிப்பா வருவோன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க மதி. சுரேஷ் எழுந்திருக்க போக பாண்டியன், சரவணன், செந்தில்னு எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. ஒரு நிமிஷங்கிற பாண்டியன் அரசினை கூப்பிடுறாரு. அப்பா அப்படின்னு அரசி பக்கத்துல வர, ரூம்ல அப்பாவோட பேக் இருக்கும் பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அரசி ரூம்குள்ள போறாங்க. எல்லாரும் ஒருத்தர் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க அரசி பேக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பாண்டியன் பேக திறந்து, புதுசா கல்யாணமானவங்க நீங்க 2 பேரும் முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நியாயமா பார்த்தா விருந்து வச்சுதான் உங்களை அனுப்பணும். அதுவும் இல்லாம வேலை இருக்கு, உடனே கிளம்பணும்னு வேற சொல்றீங்க. கோச்சிக்காம இதை வாங்கிக்கிட்டு 2 பேரும் ஏதாவது ட்ரெஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் பணத்தை நீட்டுறாரு. ஆஹா, ஐயோ, எதுக்கு இதெல்லாம் வேண்டாங்கன்றாரு சுரேஷ். நீங்க இருந்திருந்தீங்கன்னா நாங்களே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுத்து அனுப்பி இருப்போம். நீங்க திடீர்னு கிளம்பணுங்கிறதால பணமா கொடுக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, வாங்கிக்கங்க அப்படின்னு பாண்டியன் நீட்ட, வாங்கிக்கங்க வாங்க அப்படின்னு மதியம் முன்னாடி கூட்டிட்டு வராங்க மீனா. வாங்கிக்கங்க அப்படின்னு செந்தில் சரவணனும் சொல்ல, புடிங்கன்னு பாண்டியன் நீட்டுறாரு. ரொம்பவே தயங்கிட்டு மதியம் சுரேஷும் வாங்கிக்கிறாங்க. பாண்டியன் மைல்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்றாரு. சென்னை போனவன மறக்காம போன் பண்ணி சொல்லுங்கப்பா அப்படின்னு மதிக்கிட்ட சொல்ல, அப்படிங்கிறாங்க அவங்க. அப்புறம் திரும்பவும் நீங்க எல்லாரும் குடும்பத்தோட ஒரு தடவை வரணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வர கண்டிப்பா வர்றோன்றாரு சுரேஷ். ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரி நாங்க வர்றோம் அப்படின்னு சுரேஷ் நடக்க, வாங்க வாங்க அப்படின்னு எல்லாரும் அவங்க கூட நடக்கிறாங்க. அவங்களோட பேக்கை சரவணனும் செந்திலும் எடுத்துட்டு போய் காரோட பின்பக்கம் வைக்கிறாங்க. மதியம் கோமதி கிட்ட பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு மீனாவை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. மீனாவும் ஹக் பண்ணி முதுகுல தட்டி கொடுக்குறாங்க. அடுத்ததா அரசி கிட்ட வந்து ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க மதி. அடுத்து ராஜி கிட்ட போறாங்க. இந்த பக்கம் சரவணன், செந்தில் 2 பேருக்கும் ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு கதிர்கிட்டையும் வந்து ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு அரசி பக்கத்துல வந்து பையங்கிறாரு சுரேஷ். அப்படியே ராஜியை பார்த்து தலையாட்டிட்டு மதியம் சுரேஷும் கார்ல ஏறுறாங்க. கார் கிளம்ப மத்தவங்க எல்லாம் ஒரு பக்கமும் அரசியும் ராஜியும் இன்னொரு பக்கமும் இருந்து பை சொல்றாங்க. நாமும் சுரேஷுக்கும் மதிக்கும் பை சொல்லிடலாம். இவங்களை பத்திரமா கொண்டு வந்து குன்னக்குடியில விட்டதுக்கும் இந்த மகா சங்கமத்துக்கு ஒரு எண்டு கார்டு போட்டதுக்கும் எல்லாருக்குமா சேர்த்து நாமளும் ஒரு பை சொல்லிட்டு நாளைய எபிசோட்ல பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.